ஏஐன்றது யார் பயன்படுத்தணும்னு இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக. இப்போ நான் கூட ஏஐ பயன்படுத்துகிறேன் நிறைய. இப்போ ஏஐ வந்ததுலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய காரியங்களுக்கு அது உதவியாக இருக்கிறது. நம்ம சிந்தனையே பண்ண வேண்டாம், அது சிந்தனை பண்ணி நம்ம கொடுத்துரும். நம்ம செய்ய வேண்டிய வேலை இயல்பாக அது செய்து கொடுத்துரும். ஆனால் இதை தேர்தலுக்காக பயன்படுத்துகின்றது என்பது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு காரியம். நிச்சயமாக அதுதான். ஏன்னா இப்போ நான் உங்களை நேரடியாக சந்தித்தாதான் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு எனக்கு விளங்கும், என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்த முடியும். இதனை ஏஐல போயிட்டு உங்கள் பேரை சொல்லி போட்டு என் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன், நீங்கள் உங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொன்னால் அது நல்லா இல்லை. இது அதுவும் தேர்தல் காலம். ஏற்கனவே நீங்கள் வெளியே இந்த மக்களை சந்திக்கும் போது 41 பேர் சாகுறாங்க. இப்போ இதுக்கு பயந்துக்கிட்டு நான் ஏஐ மூலமாக நான் மக்கள்கிட்ட போய் நான் பிரச்சாரம் பண்ணிவிடுவேன்றது நான் என்ன சொல்கிறேன், யாருக்கு விளங்கும்? ஐடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு. அடுத்து கொஞ்சம் நல்லா படிப்பறிவு உள்ளவங்க தான் ஏஐ நிச்சயமாக அதை பின்பற்ற முடியும், செய்ய முடியும். படிப்பறிவு இல்லாத மக்கள், அதாவது யாரும் படிப்பு இல்லாமல் இல்லை, ஆனால் ஏஐ எப்படி செய்யணுன்ற ஒரு இது இருக்குது. அதை எப்படி அவங்களுக்குள்ள எடுத்து அதை புரியணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதை செய்யக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் அது விளங்குமே தவிர, அப்படி பார்த்தா இன்னைக்கு அருமையான விஜயுடைய ரசிகர் கூட்டம் ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கே இது பயன்படாது. நிச்சயமா. ஏன் இதை அவர் தேர்ந்தெடுக்கிறன்னு ஒன்றும் விளங்கலை. ஒருவேளை மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு பயந்து இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டா இயல்பா ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு ஒன்றும் விளங்கலை. இது உண்மைக்கே விஜய் தான் எடுக்கிற முடிவா, இல்லை விஜய் கூட இருக்கின்றவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற காரியமான்னு எனக்கு ஒன்றும் கண்டிப்பா